ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான், லெமன் ரைஸ். இதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கப் அளவுக்கு சாதத்தை நான் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குழையாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா துருவி போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அரிசியில் சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு இந்த 2 எலுமிச்சை பழம் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஜூஸை வந்து இப்போ இதில் வந்து நம்ம பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா, ஒரு சில எலுமிச்சைப்பழம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட்டு தெரியும். நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது அந்த கசப்பு டேஸ்ட் வந்து உங்களுக்கு சாதத்தில் தெரியாது. அதுக்காக மட்டும்தான் தண்ணி நம்ம சேர்க்குறோம். தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் போட மறந்துட்டேன். அதனால் ஒரு 2 காஞ்ச மிளகாவை லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெயில் நான் தாளித்து இது கூட ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வந்து முதல்ல தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் இதில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தை வந்து போட்டுடலாம். ரைஸ் வந்து ஒரே நேரமாக போட்டு மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில வாட்டி நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லெமன் ரைஸில் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து பத்தாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி சாதம். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் பண்ணாலும் இது வந்து நல்லாயிருக்கும். நம்மளோட சேனலில் இதே மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற சூப்பரான ரெசிபி. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு சிப்ஸ் இல்லைனா உருளைக்கிழங்கு வறுவல் இதோடெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.